பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் குறிப்பாக ஒரு 6 பேர் நாமினேஷனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வேற மாதிரி நாமினேஷன் இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. இன்னொரு பக்கம் இவரு தான் கேப்டன் ஆகியிருக்க கூடும் அப்படின்றது அந்த ப்ரோமோ மூலியமா நம்மளால கணிக்க முடியுது. அப்படி யார் கேப்டன் ஆயிருப்பா அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அது எனக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஆல்ரெடி கேப்டன்சி கண்டென்டர் யார் இருக்கா? 5 பேர் இருக்காங்க. ஓகேவா? கமருதீன், விக்ரம், சுபிக்ஷா, பிரஜன் மற்றும் எஃப்ஜேவும் இந்த ப்ரோமோ படி எஃப்ஜேவும் நாமினேஷன்ல வராரு, அவர் கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா பிரஜனும் நாமினேஷன்ல வராரு, அவர் கிடையாது. ஸோ 2 பேர் போயாச்சுன்னா மிச்சம் 3 பேர் இருக்கு. இந்த 3 பேர்ல சுபிக்ஷா, கமருதீன் மற்றும் விக்ரம். இதுல சுபிக்ஷா டவுட் தான்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ கமருதீன் ஆர் விக்ரம் கேப்டன் ஆயிருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு பக்கம் கமருதீனுக்கு பெருசா நெகட்டிவ்ஸ் இல்லை, அதனால கமருதீனை நாமினேஷன்ல பல பேர் எடுத்துட்டு வர மாட்டாங்க கடந்த 2 வாரத்தை கம்பேர் பண்ண முடியும் ஒன்னா. இன்னொரு பக்கம் சுபிக்ஷாவுக்கும் பெரிய விதமான நெகட்டிவ்ஸ் இல்லை, அவங்களை ஹைலைட் பண்ற மாதிரி சுபிக்ஷாவும் நாமினேஷன்ல எடுத்துன்னு வரது டவுட் தான். ஆனா விக்ரமுக்கு ஒரு கேங்குக்கு பல விமர்சனங்கள், பல முரண்பாடுகள் இருக்கு. அந்த கேங்கு போய் நாமினேட் பண்ணும்போது விக்ரமோட பேரே எடுக்கலையே, அதை சொல்லவே இல்லையே. அப்படி சொல்லி இருந்தா அந்த ப்ரோமோல வந்திருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. அந்த ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் பேஸ்ட் ஆன் த ப்ரோமோ சொல்றேன். அந்த ப்ரோமோவை பத்தி சொல்றதால எனக்கு விக்ரம் கேப்டன் ஆயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி அந்த ப்ரோமோ மூலியமா எனக்கு என்னால கணிக்க முடியுது. எய்தர் விக்ரம் ஆர் கமருதீன், இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான். வெயிட் பண்ணி என்னன்றது பார்ப்போம். சரி, இப்போ நாமினேஷனுக்கு போயிடும். ஓகேவா? இப்போ ஒருத்தர் 2 பேரை நாமினேட் பண்ணும். க்ளோஸ்டு நாமினேஷன். ஏன் பிக் பாஸ் க்ளோஸ்டு வைக்கிறீங்கன்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. கனி போயிட்டு சாண்ட்ராவை சொல்றாங்க, வினோத் போயிட்டு சாண்ட்ராவை சொல்றாங்க. எப்படி? கனி போயிட்டு சாண்ட்ரா, வினோத்தும் போய் சாண்ட்ரா. ஹஸ்பண்டு வேற, ஒய்ஃப் வேற, தனித்தனியா கேம் பிளே பண்ணாம, விட்டு கொடுக்காம ஒன்னா கேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நாட் ஃபேர், இது சரி கிடையாது. ஸோ தனித்தனியா கேம் பிளே பண்றது தானே வீக்கு வந்தாங்க. கோ கண்டஸ்டன்ஸான சாண்ட்ராவும் கோ கண்டஸ்டன்ஸான பிரஜனும் தானே கேம் பிளே பண்ணணும். அது என்ன கோ கண்டஸ்டன்ஸ் ஒளிஞ்சி செயல்படுறது. ஆனா அவர் சொன்னது ரைட்டுங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னா பிளே பண்றாங்க, இது சரியில்லை பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி கானா வினோத் சொன்னது வேற மாதிரி அடிப்பொலியான ரீப்ளே தான். ஏன்னா அவங்களால வர பாதிப்புகள் வந்து இவங்களுக்கு பாதிக்குதுல அப்படின்ற பாயிண்ட்ல கன்சிடர் பண்ணும்போது இட் இஸ் ஃபேர் அப்படின்றதான் பார்க்க முடியுது. அடுத்து அரோரா போயிட்டு பிரஜனை நாமினேட் பண்றாங்க. ஸோ அதனாலதான் அரோரா நாமினேட் பண்ணதால தான் பிரஜன் கேன்சல். ஸோ எனக்கு சாண்ட்ராவோட பிளேவை பார்க்கணும். சாண்ட்ராவோட பிளேவை பார்க்கணும்னா பிரஜன் வெளியே போகணும். பிரஜன் வெளியே போனால் தான் சாண்ட்ராவோட இண்டிவிஜுவல் பிளே என்னன்றது பார்ப்போம். ஸோ பிரஜன் என்ற ஒரு சப்போர்ட் இருக்க வரையும் இங்க சாண்ட்ராவோட ஆட்டம் கொஞ்சம் என்னன்னா பின்னாடி ஒரு ஆள் இருக்கான்ற ஒரு தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியம் இருக்கக்கூடாதுன்றத அவங்க மீன் பண்ண வராங்க. பார்ப்போமே, பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து கமருதீன், திவ்யா, அமித்தும் திவ்யா. ஸோ அன்பிளசண்டா பிஹேவ் பண்றாங்க. எப்படி அன்பிளசண்டா பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க பிஹேவியரே சரியில்லைன்னு நேற்று அமித் சொல்லும் போதே நினைச்சேன் கண்டிப்பா திவ்யாவை நாமினேஷன்ல எடுத்துட்டு வருவாங்கன்றது. இது ஒரு பக்கம். வியானா போட்டாங்க பாருங்க போர்டு, வேற மாதிரி இருந்துச்சு. வியானாவோட அந்த நாமினேஷன் தேஞ்ச டேப்புக்கிற மாதிரி திரும்ப 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 சொல்லிட்டு இருக்காங்க, திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க. அது என்னமோ கரெக்ட் தாங்க. திவ்யா மேல போயிட்டு ஒரே ஒரு கருத்து வச்சிருங்களேன். நீங்க ஆப்போசிட் கருத்து மட்டும் வச்சிருங்க. அவங்க அந்த விஷயத்தை எவ்வளவு நேரம் பேசுவாங்க, எத்தனை மணி நேரம் பேசுவாங்கன்றத தெரியாது, இல்ல எத்தனை பேர்கிட்ட பேசுவாங்கன்றதும் நமக்கு தெரியாது. அதை திரும்ப 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 பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏமா இப்பதானமா பேசினேன், போதுமா நிறுத்துமா அப்படின்னா, இல்ல திரும்ப முதல்ல இருந்து காலை 6 மணி ஆச்சு அப்படின்ற மாதிரி திரும்ப ஆரம்பிச்சுட்டு போவாங்க. அது ஒண்ணுமோ நியாயமா தான் இருக்கு. ஸோ வியானா சொன்னது நியாயமா தான் இருக்கு. அடுத்து கனி, பார்வதி, பார்வதி. ஸோ மணிப்புலேட் பண்றாங்க. ஸோ நிறைய பேசி 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 மணிப்புலேட் பண்றாங்க அப்படின்னும் போது பார்வதிக்கு கை வந்த கலை தானே இது. என்ன சும்மாவா? அது அந்த திறமைங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. பிளேயர்னா அப்படிதான் இருக்கணும், உங்களுக்கு தெரியாதா? சபரி பார்த்து கத்துங்க சபரி. அடுத்து பிரஜன் வந்து கனிய ஸோ தனித்துவமா எதுவுமே பண்ணல, தனித்துவமா எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் இத்தனை நாளா வந்து இவர் என்னத்த தனித்துவமா பண்ணிட்டாருன்னு எனக்கு தெரியலையே. ஸோ தனித்துவமா வந்து மிரட்டல் பண்றது, த்ரெட்டன் பண்றது, இதுதான் தனித்துவம்னு நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. ஓகே. அடுத்து பார்வதி, திவ்யா ஒருதலை பட்சமான கேப்டனா இருந்தாரு, ஒருதலை பட்சமாக கேப்டனா இருக்காரு. ஸோ பல இடங்கள்ல அவர் வந்து அவங்களுக்கு ஃபேவரட்டிசம் காமிச்ச மாதிரியும் எங்களுக்கு வந்து கரெக்டா இல்லாத மாதிரி இருக்கு. கனி கேங்க்கு ஃபேவரட்டிசம் பண்ணியிருக்காருன்ற மாதிரி தோணுதுன்ற மாதிரி திவ்யா பதிவு பண்றாங்க. ஓகே, இதன் மூலியமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, சாண்ட்ராக்கு 2 ஓட்டு வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து இவங்களுக்கு யாரு, திவ்யாவுக்கு 3 ஓட்டு வந்துருச்சு. ஓகேவா? எஃப்ஜேக்கு 2 ஓட்டு வந்துருச்சு. அடுத்து இவங்க
பார்வதிக்கு 2 ஓட்டு வந்துருச்சு. இப்ப 4 பேரு நாமினேஷனுக்கு வந்த கணக்கு. அதை தாண்டி பிரஜன் அண்ட் கனியை காமிக்கும் போது ஸோ அதுல கண்டிப்பா அவங்க 2 பேரும் நாமினேஷன் வந்தாச்சு. இந்த 6 பேர் நாமினேஷன்ல வந்தா இதுல வீக்கா இருக்கிற கண்டஸ்டன்ஸ் யாருன்னா பிரஜன் தான். அதை தாண்டி பல பேர் நாமினேஷன் வருவாங்க. நம்ம பேஸ்ட் அப்பா அந்த ப்ரோமோவை கன்சிடரேஷன் எடுக்கும்போது ப்ரோமோவில் காட்டும் நிகழ்வுகளை பார்க்கும்போது ஸோ இந்த 6 பேர் நாமினேஷன்ல இருக்காங்க. இந்த 6 பேரை தூக்கி நான் இந்த எலிமினேஷன்ல போட்டோம்னு வச்சுங்களேன், டாடா பாய் பாய் சார், போயிட்டு வாங்க, போன வாரம் கார்ல தப்பிச்சிங்க, இந்த வாரம் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். பாய் கைஸ்.